டாஸ்மாக் கடையில் பணியாற்றும் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு ரூபாய் 2000 ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். எரிசக்தி துறை மற்றும் டாஸ்மாக் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலுரை வழங்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி பல்வேறு அறிவிப்புகளையும் வழங்கியிருக்கிறார். அதுல தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வையும் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்துல 6567 மேற்பார்வையாளர்கள், 14636 விற்பனையாளர்கள் மற்றும் 2426 உதவி விற்பனையாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 23629 மதுபான சில்லறை விற்பனை கடை பணியாளர்கள் தொகுப்பூதிய முறையில் பணியாற்றி வருகிறார்கள். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய தொகுப்பூதியம் மேற்பார்வையாளர்களுக்கு ரூபாய் 2000, விற்பனையாளர்களுக்கு 2000 மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு 2000 என ஒவ்வொருவருக்கும் 2000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்றும், அதுவும் ஏப்ரல் 1ஆம் தேதி மாதத்திலும் அதை உயர்த்தி வழங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட இருக்கிறது என்றும், இதற்காக 64 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் கள்ளச்சாராயம், போலி மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிரமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்துதல், அதே போன்று கள்ளச்சாராயம் காய்ச்சல் மற்றும் கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு சிறை தண்டனை பெற்று விடுதலையாகி பணம் தெரிஞ்சவர்களுக்கு மறுவாழ்வு நிதி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.